இன்னைக்கு திருப்பதிக்கு எதுக்கு வந்தோம்னா, நேற்று என்னுடைய பிறந்த நாள். ஸோ பிறந்த நாளுக்காக நேற்று வந்தோம். இன்னைக்கு உகாதி. அதனால இன்னைக்கு பெருமாளை தரிசிச்சுட்டு வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் மெயின். லோக சேமமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்று எல்லோருக்கும் நல்லது நிச்சயம் நாங்கள் செய்வோம் அப்படின்றத சொல்றேன். எனவே இன்னைக்கு திருப்பதியில தரிசனம் பண்ணது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எதுவும் கேட்கணும்னா நன்றிங்க. சந்தோஷம். ஆமா ஆமா, அரசியல் இது கோயில் அப்படிங்கிறதுனால நம்ம அரசியல் எதுவும் பேச வேண்டாம். எல்லாருக்குமே வருஷ பருப்பு வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே. அதனால இன்னைக்கு பெருமாளை சேவிக்க வந்துடும். எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த லோகமே நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அதான் மெயின் பிரார்த்தனை. எனக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். 2026 ஒரு மகத்தான ஒரு வெற்றி ஆண்டாக எல்லாருக்குமே இருக்கும். இன்னைக்கு வருஷ பருப்பு உங்க எல்லாரையும் சந்திச்சிருக்கேன். இந்த ஆண்டு எல்லாருக்குமே ஒரு வெற்றி வருஷமாக இருந்து அனைவருக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு ஆண்டா இருக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாடு, நாங்க இது ஆந்திரா, எல்லா மக்களும் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதான் என் மெயின் பிரார்த்தனை. அதனால எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இந்த வருஷம் எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல் இயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ஆமா, இன்னைக்கு கேப்டன் எப்பவுமே திருப்பதிக்கு வருவாரு, உங்க எல்லாருக்கும் தெரியும். கேப்டன் எங்கேயும் போல எங்க கூட தான் இருக்காரு, நம்ம கூட தான் இருக்காரு. அதனால அவர் எப்பவுமே அவரோட பிளெஸிங்ல தான் நாங்க ஒரு ஸ்டெப் வைக்கிறோம். எப்பவுமே எந்த ஒரு விஷயம் துவங்குவதாக இருக்கட்டும், வெற்றி பெற்ற பிறகும் நம்ம திருப்பதிக்கு வருவோம். அந்த வகையில இந்த வாட்டி தேர்தலை சந்திப்பதற்கு முன் பெருமாளை தரிசிச்சுட்டு போறோம். மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் வருவோம். திருப்பதிக்கு அவருக்கு நன்றிகளை சொல்ல